நமஸ்காரம். ரொம்ப நாட்களாக ஒரு சந்தேகம். நம்முடைய மூளையிலோ அல்லது உள்ளத்திலோ எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொண்டே போகலாமா? எவ்வளவும் தாங்குமா? அதுக்கு புள்ளி விவரங்கள் உலகத்திலேயே அதிகமாக மூளையை உபயோகப்படுத்தினவர் கூட ஏதோ 10, 15, 20% மேலே பயன்படுத்தியதே இல்லை. மூளைக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது கூட சரி, ஒத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய உள்ளம், மனம், அதில் எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம்? ஏன்னா அதுதான் ஸ்டோரேஜ். மூளை என்பது அவ்வப்போது வேலை செய்யும், சிக்னல்களை கொடுக்கும், அதுக்கு பரபரப்பு அதிகம். நமக்கு அவ்வப்போது என்னென்ன நடந்தாலும் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கும். அதன் வேலையே வேறு. ஆனா நாம மைண்ட் சொல்லுகிறோம், உள்ளம், மனம், சித்தம், எந்த சொல்லு வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் திரைய போல எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டே இருக்கும். அது எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றி கொண்டிருக்கலாமா? 10 வருஷம், 20 வருஷம். யார் யார் என்னென்ன வெச்சார்கள், திட்டினார்கள், என்னென்ன அழுக்கு தோஷங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அதில் போட்டு அடைத்து வை, மனத்தில் போட்டு பூட்டி வை. இது வேற சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப மன அழுத்தம், அழுத்தக்காரர், எதையும் வெளியே சொல்ல மாட்டார், ஆனா உள்ளத்தில் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருப்பார். நான் வைத்துக் கொள்ளாமல் போட்டு வெடித்து விட வேண்டும்னு சொல்ல வரவில்லை, வைத்துக் கொள்ளவே வேண்டாம்னு சொல்ல வருகிறேன். ஏன்? நாம் நினைக்கிறது அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் நினைத்துக் கொள்கிறோம். அது எப்படி முடியும்? ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வாங்குறோம், ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். யாத்திரைக்கெல்லாம் போகும்போது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். உபன்யாசம் ஒரு 2 மணி நேரம் உபன்யாசத்தை வீடியோ பண்ணால் அதுவே அதிகம்தான் பிடிக்கும். தினப்படி உபன்யாசம் 30 நாளைக்கு 60 மணி நேரம் எடுத்தால் தனித்தனியா ஹார்ட் டிஸ்க் வாங்க வேண்டியதுதான். ஆடியோ என்றால் கூட ஸ்பேஸ் குறைவாக பிடிக்கும், வீடியோ நிறைய கேட்கும். ஆனால் இது ஒரு லாபம். ஒரு 8 டிபி முடிந்தது, 16 டிபி முடிந்தது என்றால் உடனே விலை கொடுத்துத்தான் அடுத்த ஹார்ட் டிஸ்க வாங்கியாக வேண்டும். அப்ப பாக்கெட் வலிக்குமே, பர்ஸ் வலிக்கும். அதனால் யோசிப்போம், எதெல்லாம் டெலீட் பண்ணி விடலாம். டெல், பர்ஜ் எதோ இருக்கின்றன, எடுத்து விட்டு இடத்தை பண்ணிக்கொள்வோம். நம்ம மொபைல்லையே அதான பண்றோம். கண்டதெல்லாம் ஏற்றி விட்டால் அது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிவிடும், இனிமே எனக்கு இடம் இல்லை, தேவையில்லாத வெளியில் அனுப்பு, அப்புறம் தான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இந்த டிவைஸுகள் பாடு தேவலை. டெலீட் பண்ணாதான் மேல விடுவேன்னு சொல்லுகிறது. நம்முடைய மனமும் அது போலத்தான், ஆனால் அது சொல்ல மாட்டேன்னு என்கிறது. அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு நினைக்கிறோம். 10 வருஷத்துக்கு மேல யாரோ வெச்சதையோ வாழ்த்தினதோ ஸ்டோரேஜ் பண்ணணும்னால் இடம் இல்லை, பழத்தையெல்லாம் தூக்கு, 20 வருஷத்து பழசை எடு, அப்பதான் இப்போன்னு சொல்லலாம். அல்லது பணம் கொடு, அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு பணம் வேணுமே. அத போல இதுவும் பணம் கொடுன்னு சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் அழுக்கு மூட்டைகளை அடைக்காமல் இருந்திருப்போம். இது பணமும் கேட்பதில்லை, டெலீட் பண்ணாதான் மேல அனுமதிப்பேன் அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்கறதில்லை. அதனால் நம்ம பாட்டுக்கு சரி என்ன வேணா ஏத்தலாம் நினைப்போம். ஆனால் ஹார்ட் டிஸ்க போலவே இதுல ஒரு ஆபத்து இருக்கிறது. அதுவும் கரப்ட் ஆகும், கிராஷ் ஆகும். இதுவும் கரப்ட் ஆகும், கிராஷ் ஆகும். அது கரப்ட் ஆனால் பைத்தியம் பிடித்து விடும். ஒண்ணு எதையுமே காட்டாது, தப்பா காட்டும், ஜங்க் ஆகிவிடும், ஏதோ ஆகும். அத போலத்தான் இந்த மனம்.
கண்ட கண்டதை ஏத்தி ஸ்டோரேஜ் இல்லை, கரப்ட் ஆகிவிடும், வைரஸ் வந்துவிடும் என்றால் இந்த மனம் கண்டபடிக்கு திரிய ஆரம்பித்து விடும். யாரு எது எது நன்மை எது தீமை ஒண்ணும் புரியாது. அதனால இந்த கரப்ட் ஆகுங்கிற பயம் கொஞ்சம் இருக்க வேண்டும். கிராஷ் ஆகிற அளவுக்கு போகாது, அதுவும் போகலாம். ஒரே அடியாக சிந்திக்கவே முடியவில்லை, என்ன ஆயிட்டுன்னு எனக்கே தெரியவில்லை, என் உள்ளம் என்ன கிராஷ் ஆகிவிட்டதா? அதெல்லாம் ஆகக்கூடிய வசுவே இல்லை. அவ்வளவு வசதியாகத்தான் பெருமாள் படைத்திருக்கிறார். ஆனால் நாம கண்டதையும் போட்டதில் ஏற்றி வைத்து விட்டு நல்லதை நினைக்காமல் போனால், சரி ஆன்டி வைரஸ்னு சொன்னீரே, அது இருந்தா வைரஸ் எல்லாம் வராத பாதுகாக்கலாம். நம்ம உள்ளத்துக்கு நாம அன்றாடம் செய்யக்கூடிய அனுஷ்டானம், குளிப்பதிலிருந்து வேட்டி உடுப்பது, நெத்திக்கிடுவது, சந்தியாவந்தனாதி கர்மங்களை பண்ணுவது, ஜபம் பண்ணுவது, ஸ்ராத்த கர்மங்களை ஒழுங்காக செய்தல், இதெல்லாம் ஆன்டி வைரஸ். கண்டது கரப்ட் பண்ணாத பார்த்துக்கும், அது தெளிவாக வைத்துக் கொள்ளும், சுத்தமாக இருக்கும். அதே போல நம்ம ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள், அது பெரிய ஆன்டி வைரஸ். அது கேட்டுக்கொள்ள பகவத் விஷயத்தை கேட்க அது தேத்தாங்கொட்டை போட்டா போலே, அப்பதான் கிணத்து தண்ணீர் சுத்தமாகும். அத போல இந்த மனம்ங்கிற கிணறு சுத்தமாக வேண்டுமானால் தேத்தாங்கொட்டை தான் நம்ம ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள். அதை போட்டு வந்தாலும் தெளிவாக இருக்கும். அதனால் இதுதோ அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்கிறது, கரப்ட் ஆகாது என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இது ஆனால் இன்னும் ஆபத்து பெருசு. அதுவாவது சரி போச்சுன்னு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக் கொள்ளலாம், இங்க இன்னொரு உள்ளத்தையா வாங்க. அதனால் நாம் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.